அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு வந்த இடையகான்ற கேள்வியை பார்க்க போறோம். 2020ல இருந்து 25 வரைக்கும் தொடர்ந்து 6 வருஷமா இந்த கேள்வியில என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன கேள்விகள் திரும்ப திரும்ப வந்திருக்கு, இதுக்கு எப்படி மார்க்ஸ் போடுறாங்க, இந்த அட்டவணையை மட்டும் செஞ்சாலே எத்தனை மார்க்ஸ் வரும் எல்லாத்தையும் ஒன்றொன்றா பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் 2020வது கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். எல்லாரும் இந்த கேள்விக்கு விடையை எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெட் பென்னோட ரெடியா இருங்கோ. உங்களுக்கு நீங்கள் மார்க்ஸ் போட போறீங்க. அப்ப இடை காண்றது நாங்கள் 10ஆம் வகுப்புல படிச்சது. 11ஆம் ஆண்டுல இந்த பாடம் திரும்ப வராது. எந்த ஒரு தவணையிலும் திரும்ப வரப்போவதில்லை. 10ஆம் ஆண்டுல படிச்ச மட்டும்தான். சரியா? அப்ப இடை காண்றதுக்கு 2 முறைகள் இருக்கு. ஒன்று எஃப்எக்ஸ் முறை என்று சொல்றது, இன்னொன்று எடுகொண்ட இடைமுறை என்று சொல்றது. இந்த 2 முறையிலையும் நீங்க செய்யலாம். ஆனா கேள்வியில சில நேரம் இந்த முறையில தான் செய்யுங்கோ. எடுகொண்ட எடையை பயன்படுத்தி என்று சொன்னால் எடுகொண்ட எடை முறையை பயன்படுத்தி தான் செய்யணும். அது மாதிரி ஒன்றுமே சொல்லல என்று வைங்க, இடையை காண்க, இடையை துணிக என்று சொல்லி மட்டும் சொல்லியிருந்தால் உங்களுக்கு இந்த 2 முறைகள்ல எந்த முறை உங்களுக்கு ஈஸி என்று தோணுதோ அந்த முறையில நீங்க செய்யலாம். சரியா? எடுகொண்ட இடையை பயன்படுத்தி செய்க என்று சொன்னா இந்த முறையிலேயே செய்யுங்க. ஏனென்று சொன்னா சில ஸ்கீம்ல இப்படி 2 முறையிலையும் செஞ்சா முழு புள்ளியும் கொடுக்குற ஸ்கீமும் வந்திருக்கு. ஆனா எடுகொண்ட இடை முறை என்று சொல்லி நீங்க எஃப்எக்ஸ் முறையில செஞ்சிருந்தா சில நேரம் -1 ஒரு புள்ளிய குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொன்ன முறையிலே செய்வோம். இப்ப 2020 கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியோட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இந்த அட்டவணை நிரப்புறையிலிருந்து இடையே காண்றதுக்கு மட்டும் 6 தொடக்கம் 7 புள்ளிகள் கிடைக்கும். சரியா? இந்த அட்டவணையை நிரப்பினாலே எங்களுக்கு 10க்கு 6 மார்க்ஸ், பெரும்பாலும் 6 மார்க்ஸ், 7 மார்க்ஸும் கொடுத்த ஸ்கீம்கள் இருக்கு. என்ன சிறப்புன்னு சொன்னா, நமக்கு இந்த கேள்வியில வாசிக்கவே தேவையில்லை அந்த 7 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. மிச்சம் 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேள்வி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல் 7 மார்க்ஸுக்கும் வாசிக்காமலே மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப நாங்க வாசிக்காம தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு பிறகு ஃபுல்லா வாசிச்சு இந்த கேள்வி என்ன நடந்ததுன்னு விளங்கப்படுத்துறேன். சரியா? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை வர வைக்கிறதுக்கு. வாசிக்காமலே இந்த கேள்வி செய்யணும்னு சொன்னா அப்ப எல்லாருக்கும் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று வரும் தானே. அதுக்காக தான் இப்ப நாங்க வாசிக்காம செய்ய போறோம். ஓகே, கேள்விக்கு போவோம். இது என்னன்னு எங்களுக்கு தெரிய தேவையில்லை. சரியா? அதுக்கு பிறகு வருவோம். இது வகுப்பா இடை, இது என்ன, இது மாணவர்கள உயரமா, இல்லாட்டி மார்க்ஸா, இல்லாட்டி ஒரு மழை வீழ்ச்சியா, ஏதோ ஒன்று. சரியா? என்னன்னு தெரிய தேவையில்லை. இதுல வகுப்பாடைகள் தந்திருக்கு. அப்ப வகுப்பாயிடையும் மீடுரனும் உங்களுக்கு கேள்வியில தரப்படும். சரியா? அதை நீங்க அட்டவணையில திரும்ப கீறணும். பேப்பர்ல எழுதுற இல்லை, செகண்ட் பார்ட் வீட்டை தானே கொண்டு வர்றது. அப்ப நீங்க உங்களுக்கு தரப்பட்ட விடைத்தால கடகடன்னு இந்த அட்டவணையை போட்டுறணும். உங்களுக்கு இந்த குறுக்கால இருக்கிற லைன் அடிக்க வேண்டி வராது. ஏன்? உங்களுக்கு தரப்பட்ட பேப்பர்ல லைன் இருக்கு தானே. உங்களுக்கு இந்த நிலைக்கூத்து லைன் மட்டும்தான் அடிக்க வேண்டி இருக்கும். ஒயிட் போர்ட் என்றபடியே நான் எல்லாத்துக்கும் லைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வேலை இல்லை. நீங்க என்ன செய்யணும்? வகுப்பாடை, நடுப்பெருமானம், மீடுறன், இந்த 3ஐயும் டக்குன்னு எழுதிடணும். ஓடலாம் எழுதுங்க. இதுக்கு அடுத்ததா தான் நடுப்பெருமானம் போடணுமா? ஏன் அடுத்ததான் மீடுறன் போடக்கூடாதா? அப்படியெல்லாம் ஓடர் இல்லை. உங்களோட விருப்பமான ஓர்டர்ல நீங்க எழுதலாம். ஒருவேளை பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க வகுப்பாடையும் மீடுறனையும் அடுத்ததான் எழுதுங்கோண்டு. அப்ப நான் இப்படி எழுதுறேன்னு குழம்பாதீங்க. இந்த ஓர்டருக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. இதுல எழுதுற விஷயத்துக்கு தான் மார்க்ஸ். சரியா? அப்ப நடுப்பெருமானத்துக்கு நாங்க எக்ஸ் என்று எழுத்தால குறிப்போம். மீடுரன் ஃப்ரீக்வன்சி என்று சொன்னபடியால் மீடுரனுக்கு நாங்கள் எஃப் என்று எழுத்தால குறிப்போம். சரியா? அப்ப இந்த நிரலை நாங்க இப்ப நிரப்ப போறோம். நடுப்பெருமான நிரல். சரியா? நடுப்பெருமானம் என்றாலே உங்களுக்கு தமிழுக்கு விளங்குதானே, நடுவுல இருக்கிறது நடுப்பெருமானம். அப்ப இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. 131க்கும் 141க்கும் நடுவுல யார் நிப்பார் என்று சொல்லி யோசிங்க. 130க்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு 3ம் 5ம் என்று சொல்லியிருந்தா 3க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிறவர் யாரு? 4. சிம்பிளா சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. வேற ஒரு முறை என்ன செய்யலாம்? இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டினால் 3ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? 8 வரும். அப்ப அந்த 8 2ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 4 வரும்.
சரியா? அப்ப 3க்கும் 5க்கும் நடுவுல 4 இருப்பாருன்னு சும்மா சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அது வேறொரு முறையில எப்படி செய்யலாம்? 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 8 2ஆல பிரிச்சா 4. இப்ப விளங்கி இருக்கு தானே உங்களுக்கு இந்த நடுப்பெருமானம் எப்படி காண்றண்டு? இந்த நடுப்பெருமானம் எப்படி காண்றது இப்ப விளங்கி இருக்கும். அப்ப 131ஐயும் 141ஐயும் கூட்டணும். 131ஐயும் 141ஐயும் கூட்டணும். இன்னொரு முறையும் இருக்கா சொல்லித்தரேன். 1 1 2 7 அங்கால 272. 272 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 272 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 1. சரியா? இதுக்குள்ள எத்தனை முறை? 3 முறை. அங்கால ஒரு மிச்சம், அப்ப 6 முறை. 136 வந்ததா? 6 அகிலாசன் மியூட் பண்ணுங்க. ஓகே, 136 வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்ப இன்னொரு முறை சொல்லித்தரேன் பாருங்க. 131க்கும் 141க்கும் இடையில வித்தியாசம் 10. அந்த 10 2ஆல பிரிச்சா 5. அப்ப இவரோட 5 கூட்டி விடுவோம். 131ஓட 5 கூட்டினா எவ்வளவு? 136. இப்படியும் செய்யலாம். சரியா? நம்ம கூட்டலுக்கே போவோம். சரியா? என் குழப்பம் கூட்டலுக்கே போவோம். அப்ப அடுத்த நடுப்பெருமானம் தேபுரம் 142 தொடக்கம் 152. சரியா? 2 4 4 5 9 1 3 2 294. சரியா? 294 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 2 2ஆல பிரிச்சா 1, இவர 2ஆல பிரிச்சா 4, 1 மிச்சம் 147 வந்திருக்கும். எல்லாருக்கும் 147 போடுவோம். 147. சரியா? இன்னொரு முறை சொல்லலாம்ல, என்னது? 10 2க்கும் வித்தியாசம் 10. 10 2ஆல பிரிச்சா 5. 5 இவரோட கூட்டி விட்டா 147 வரும். வேலை முடிஞ்சு. இவ்வளவுதான். இனி கூட்டி பிரிச்சு கொண்டிருக்க கூடாது. நேரம் போ. என்ன? அப்ப இந்த கேள்வியில நேரத்தை மிச்சப்படுத்தி அதை வேற கேள்விக்கு கொடுப்போம். சரியா? இங்க பாருங்க, இனி என்ன செய்ய போறோம்? மேல 136 வந்திருக்கு. அடுத்ததான் 147 வந்திருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? எவ்வளவு கூடி இருக்கு? பவிஷன் எவ்வளவு கூடி இருக்கு? முதலாவது நடுப்பெருமானத்திலிருந்து அடுத்த நடுப்பெருமானம் எவ்வளவு கூடி இருக்கு? ஜெருசா சொல்லுங்க. ஜெருசா எவ்வளவு கூடி இருக்கு? 136ல இருந்து 147க்கு. சோபிகா சொல்லுங்க. சோபிகா, நடுப்பெருமானத்திலிருந்து எவ்வளவு கூடி இருக்கு? முதலாவது நடுப்பெருமானத்திலிருந்து அடுத்த நடுப்பெருமானம் எவ்வளவு கூடி இருக்கு? ஒண்டா? 11 சார். 11. 11 அஞ்சு பாருங்க. ஒண்டை கூட்டி பாருங்க. 137. அங்கால 10 கூட்டினா 147. இதுல இருந்து 11 கூடி இருக்கிற. அப்ப அடுத்த நடுப்பெருமானம் 147ல இருந்து எவ்வளவு கூடும்? ஹசீஃபா எவ்வளவு கூடும்? ஹசீஃபா 147ல இருந்து அடுத்ததான் எவ்வளவு கூடும்? சொல்லுங்க. ரமேஷிக்கா இருக்கீங்களா? எல்லாரும் நித்திரையா? சொல்லுங்க. எல்லாரையும் கேட்பேன். ஆயிஷா, ஆம் சார். சொல்லுங்க. எவ்வளவு கூடும் அடுத்த நடுப்பெருமானம்? 11. 11 கூடும். 11 கூடும். அப்ப இனி நாங்க எல்லாம் கூட்டி இந்த ரெண்டையும் கூட்டி இதை மாதிரி கூட்டி பிரிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. டைம் போகும். சரியா? அப்ப 11 கூடிச்சு. இதுல 11 கூடினோடியா இவருக்கும் 11 கூடுவார். அப்ப பாருங்க, ஒன்றை கூட்டினா 148. அங்கால 10 கூட்டினா 158. 11 கூடி இருக்கிறார். இனி திரும்ப 11 கூட்டணும். அப்ப 1 கூட்டினா 159. 10 கூட்டினா 169. சரியா? இனி திரும்ப 11 கூட போறார். 1 கூட்டினா 170. 10 கூட்டினா 180. இனி திரும்ப 11 கூட போறார். 1 191. இனி திரும்ப 11 கூட போறார். அப்ப 192 10 202. திரும்ப 11 கூட போறார். அப்ப 213. திரும்ப 11 கூட போறார். 214 224. இவ்வளவும் சரியா இருந்தா சரி போட்டு ஒரு மார்க்ஸ் போடுங்க. இதுல ஒரு பெருமானம் பிழையா இருந்தாலும் மார்க்ஸ் இல்லை. இதுதான் வளமை. சரியா? இவ்வளவும் சரியா இருந்தா சரி போட்டு ஒரு மார்க்ஸ் போடுங்க. நடுப்பெருமானங்களுக்கு எப்பவுமே ஒரு மார்க்ஸ் தான் தருவாங்க. ஒரு பெருமானம் பிழையா இருந்தாலும் அந்த ஒரு மார்க்ஸ் இல்லை. சரியா? ஓகே. இப்ப நடுப்பெருமானங்கள் நம்ம அந்த 7ல 1 எடுத்துட்டோம். சரியா? 7 மார்க்ஸ்ல 1 எடுத்துட்டோம்.
இனி விலகலுக்கு வார். விலகல் முறையில் நாங்கள் செய்ய போறோம். இதுல இந்த கேள்வியில இடுகொண்ட இடை முறையை பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கு. அப்ப நாங்க இந்த முறையெல்லாம் செய்ய போறோம். சரியா? விலகல் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. விலகல் விலகல் சமன் நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் நடுப்பெருமானத்திலிருந்து இடுகொண்ட இடைய கழிக்கணும். இடுகொண்ட இடைய கழிக்கணும். சரியா? விலகல் சமன் நடுப்பெருமானத்திலிருந்து இடுகொண்ட இடைய கழிப்போம். இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் மாறுது. என்னன்னு சொன்னா, நடுப்பெருமானத்திலிருந்து இடுகொண்ட இடைய கழிக்கிறதா, இடுகொண்ட இடையிலிருந்து நடுப்பெருமானத்தை கழிக்கிறதாண்டு. இதுல இருந்து இதை கழிக்கிறதா, இதுல இருந்து இதை கழிக்கிறதாண்டு. சரியா? இதுக்கு சிம்பிளா ஒரு தீர்வு சொல்றேன் பாருங்க. அப்படி மாறி கழிச்சுங்கன்னு சொன்னா மைனஸ் மாறி வந்துடும், பிளஸ் மாறி வந்துடும். அப்ப இதுல குழம்பாதீங்கோ. இதுல பாருங்க 3 விஷயம் இருக்குன்னு. ஒன்று விலகல், இன்னொன்று நடுப்பெருமானம், அங்கால எடுகொண்ட இடை. இந்த 3குள்ளையும் நடுவுல யார் இருக்கிறார்? நடுவுல யார் இருக்கிறார்? சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. இந்த 3லையும் நடுவுல யார் இருக்கார்? பெருமானம். நடுவுல நடுப்பெருமானம். அவ்வளவுதான். வெரி குட். இங்க பாருங்க, இதை பாடமாக்குற ஈஸி. நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார். அவ்வளவுதான். விலகல் சமன் நடுப்பெருமானம் செய்ய எடுகொண்ட. அப்ப அந்த எடுகொண்ட இடையண்டா என்னன்னு சொல்லணுமே. இப்ப எடுகொண்ட இடையண்டா இப்ப நாங்க பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஆயிடை 175 தொடக்கம் 185 நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு. ஆயிடை 175 தொடக்கம் 185 நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு. அப்ப விளங்கி யார் எடுகொண்ட இடையண்டு? இவர்தான் எடுகொண்ட இடை. அவருக்கு பக்கத்துல ஏ என்று போட்டுக்கொள்வோம். வட்டத்தை போட்டு ஏ என்று போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு மறக்காது. அப்படி போட்டா பிள்ளையெல்லாம் போட மாட்டாங்க. இந்த எடுகொண்ட இடையை கண்டுபிடிச்சிட்டோம் தானே, வட்டத்தை போட்டு ஏ என்று போட்டுக்கொள்வோம். வழக்கமா இப்படி சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள். வழக்கமா பேப்பர்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு. சரியா? ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு. எடுகொண்ட இடை மீன் ஆகார வகுப்பு. அது ஆகாரம் என்ன? ஆகாரம் என்ன? சாப்பாடா இல்ல பலகாரமா? ஆகாரம்னு சொன்னா என்ன? நீ பாருங்க, இந்த மீடுறன் எண்ணிக்கை இருக்குது இல்ல, இந்த மீடுறன் எண்ணிக்கையில யார் கூட இருக்கிறார்? எத்தனை கூட இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த மீட்டர்ல 2 4 5 6 8 5 4 3 3 2 இவ்வளவு பெருமானம் தந்திருக்குல்ல. எத்தனை கூட? இதுல எந்த பெருமானம் கூட தந்திருக்கு? 8. 8. வெரி குட். 8 கூட. அப்ப யாரு கூடவோ அவர்தான் ஆகார வகுப்பாயிடை. முதலாவது கேள்வி, வளமையா முதலாவது கேள்வி ஆகார வகுப்பாயிடை யாதென்று தான் பெரும்பாலான பாஸ் பேப்பர்ல தொடங்கியிருக்கு. 2021லயும் அப்படித்தான் தொடங்கியிருக்கு. நாங்க பார்ப்போம். அப்ப அதுலயே ஒரு மார்க் சிம்பிளா எடுத்துடலாம்ல. இங்க பாருங்க, எப்படி ஆகார வகுப்பாயிடை கண்டுபிடிக்கிறது ஈஸியா. இந்த வரிசையில பாக்குறது, இந்த வரிசையில யாரு மீடுறன் யாரு கூட. இங்க பாருங்க, நிறைய பிள்ளைகள் நடுப்பெருமானத்துல யாரு கூடன்னு மிஸ்டேக் விடுற பிள்ளைகளும் இருக்கு. அது எப்படி? நடுப்பெருமானம் எப்பவுமே கீழே கீழே போகக்குள்ள கூடிக்கொண்டுதானே போகும். அப்ப கடைசி பெருமானமா பெருசு? எப்பவுமே நடுப்பெருமானம் கூடிக்கொண்டுதான் போகும். நிறைய பிள்ளைகள் நடுப்பெருமானத்தை பிள்ளையா விளங்கி கொள்றது. இதுதானே கூட, அப்ப இதுதானே ஆகார வகுப்பாயின்னு நினைக்கிறது. அந்த பிள்ளைய நீங்க விட்டுறாங்கோ. ஆகார வகுப்பாயின்னு சொன்னா மீடுரன்ல யாரு கூடவோ அவர்தான் ஆகார வகுப்பாயிடை. அப்ப ஆகார வகுப்பாயிடையின் நடுப்பெருமானம். ஆகார வகுப்பாயிடை 175 185 கேள்வி கேட்டா எழுதுவோம். அவர் நடுப்பெருமானம் யாரு? 180. அப்ப எடுகொண்டடைய கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அதுக்கு பக்கத்துல வட்டத்தை போட்டு ஏ போட்டுக்கொள்ளுங்க. இவர்தான் ஏ. இந்த சமன்பாட்டுல நாங்க போட போறது ஏ இவர்தான். ஓகே, சரி. இப்ப பாருங்க, இந்த சமன்பாடு எழுதியிருக்க என்னத்துக்கு? இந்த விலகலை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார். நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார்.
அப்ப நடுப்பெருமானத்துல இருந்தா நடுகொண்டடியை கழிக்கணும், மாத்தி கழிச்சிடாங்க, பிளஸ் மைனஸ் மாறி போயிடும். அப்ப முதல்ல இவரை நிரப்போம். இவரை நிரப்புறதுதான் பயங்கர ஈஸி. ஏன் 180க்கு நேரா 0 வரும். ஏன் இங்க பாருங்க, இதுல 180 நடுப்பெருமானமும் 180, இடுகொண்ட எடையும் 180. கண்டுபிடிச்சிட்டோம்ல, இடுகொண்ட எடை எப்பவுமே நீ 180 தான். வட்டம் போட்டாச்சு. அப்ப 180ல இருந்து 180 போனா 0. முன்னுக்கு நேரா 0 போட்டுருங்க, குழப்பம் வராது. இனி கீழே நிரப்புவோம். இங்க பாருங்க, நடுப்பெருமானம் எவ்வளவு தந்திருக்காங்க? இதுல நடுப்பெருமானம் எவ்வளவு? 191. அப்ப நடுப்பெருமானத்துல இருந்தா நடுகொண்டடையே கழிப்போம். 191 இருந்து 180 போனா எத்தனை? கழிச்சு சொல்லுங்க. 191 இருந்து நடுப்பெருமானம் 191, இடுகொண்ட எடை 180. எத்தனை கழிச்சா? குயிக்கா சொல்லுங்க, குயிக்கா. 180 11. வெரி குட். 11. 11 என்ன? நேர் 11. நேரெல்லாம் போட தேவையில்லை, உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் போடுறேன். நேர் 11. ஏன் பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை கழிக்கிறோம். 191 இருந்து 180 போனா 11. அதே மாதிரி இதை நிரப்புவோம். இதுல நடுப்பெருமானம் என்ன தந்திருக்கு? 202. இங்க எடுகொண்ட எடை எவ்வளவு? அது எப்பவுமே 180. அப்ப நடுப்பெருமானத்துல இருந்து எடுகொண்ட எடையை கழிக்கணும். 202 இருந்து 180 கழிச்சா எவ்வளவு? குயிக்கா சொல்லுங்க. வெரி குட். 22. என்ன இது மாறி எழுதிடுனா? மாறி எழுதினு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இதை நிரப்புவோம். 213 நடுப்பெருமானம். அது மைக் இடையுது. காய்ச்சி போட்டா கண்டுபிடிட் பண்ணணுமா? விடையை சொல்லி யோசிதன். ஓகே, சரி. இங்க பாருங்க, 213 நடுப்பெருமானம் 213, எடுகொண்ட எடை எப்பவுமே 180. வட்டம் போட்டாச்சு. அப்ப 213ல இருந்து 180 போனா எத்தனை வந்து? எத்தனை? 33. பாருங்க, ஒரு பேட்டர்ன் தெரியுதா? ஒரு பேட்டர்ன். அப்ப அடுத்ததா என்ன வரும்? அடுத்ததா என்ன வரும் என்று கழிச்சு பாருங்க. 224 இருந்து 180 போனா 44. ஓகேவா? இனி மேல நிரப்ப போறோம். இங்க கீழே எல்லாம் பிளஸ் வந்துட்டு தானே, அப்ப மேல என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகே, இதை நீங்க மாத்தி கழிச்சு விட்டீங்கன்னா எல்லாம் மாறி போயிடும். நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார் இந்த சமன்பாடு. சரியா? ஓகே, இப்ப நடுப்பெருமானம் 169. நடுப்பெருமானம் எவ்வளவு? 169. எடுகொண்ட எடை 180. 169ல இருந்து 180 கழிக்க இயலாது. அப்ப மைனஸ்ல வரப்போகுது. ஏன்னா இது பிளஸ், இது மைனஸ். வேற வேற குறிகளா கழிக்கணும். பெரிய நம்பர் 180, அப்ப மைனஸ் வரப்போகுது. கழிச்சா எவ்வளவு? 180 இருந்து 169 கழிச்சா எவ்வளவு? -11. பெரிய நம்பர் மைனஸ் என்றபடியா அதுக்கு விடைக்கு மைனஸ் வரும். சரியா? அதே மாதிரி நடுப்பெருமானம் 158, எடுகொண்ட எடை 180, கழிச்சா எவ்வளவு? 158ல இருந்து 180 கழிப்போம். சரியா? அப்ப 180ல இருந்து 158 போனா 22. ஓகே, ஓகே, சரி. ஓகே, இங்க பாருங்க, இனி பயப்பட தேவை. 11, 22, 33, 11ஆம் வாய்ப்பாடு இல்ல. அப்ப இனி கழிச்சு பாருங்க. மறை 33, இதுல இருந்து இதை கழிச்சு பாருங்க. மறை 44. 11ஆம் வாய்ப்பாடு மாதிரி இருக்கா? மேல மறை, கீழே பிளஸ். இதுக்கு நேரா 0 இருக்கும். இந்த விலகலை நாங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா? ஒரு மார்க்ஸும் இல்லை. இந்த விலகலுக்கு ஒரு மார்க்ஸும் இல்லை. இந்த விலகலுக்கு வார மார்க்ஸோட சேர்த்து இந்த எஃப்டி ஃபுல்லா செய்யறதுக்கு 2 மார்க்ஸ். சரியா? எஃப்டிக்கு தான் இந்த மார்க்ஸ் வருது. இது சரியா செஞ்சா தானே அதை எழுதலாம். சரியா? அப்ப எஃப்டிக்கு தான் 2 மார்க்ஸ், இந்த விலகலுக்கு ஒரு மார்க்ஸும் இல்லை. சரியா? ஓகே, அப்ப எஃப்டி என்ன போட்டிருக்கு? எஃப் தர டி. எஃப் தர டி தானே எஃப்டி. எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கினா எஃப்டி வரும். என்ன? அப்ப இந்த எஃப் இருக்கு, இங்க டி இருக்கு. அப்ப எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கினா எஃப்டி வரும். சரியா? அதுக்கு நான் ஒரு பேட்டர்ன் சொல்றேன், வடிவா பாருங்க. இந்த சைவர் இருக்குல்ல, சைவரால எதை பெருக்கினாலும் சைவர் தானே வரும். சைவரால எதை பெருக்கினாலும் சைவர் தான் வரும். அப்ப 8 தர சைவர் சைவர். 8 தர சைவர் சைவர். சைவரை நடுவுல போடுங்க. பிளஸ் ஒரு கரையிலையும் மைனஸ் ஒரு கரையிலையும் போடுங்க. நமக்கு கூட்டக்குள்ள பிரச்சனை வராது. பிளஸ் ஒரு கரையிலையும் மைனஸ் ஒரு கரையிலையும் போடுவோம். நேரன் மறையல். ஓகே, அப்ப இங்க பாருங்க, 8 தர சைவர் சைவர் போட்டாச்சு.
5 தர 11 55. 2 4 தர 22 எஃப் தர டி எஃப் டி. அப்ப 4 தர 22 88. 3 தர 33 3 தர 33 எத்தனை 99. 4 தர 3 தர 44 எத்தனை 132 வந்ததா 132. ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள், பத்துக்களுக்கு நேரா பத்துக்கள், நூறுக்களுக்கு நேர நூறுக்கள் என்று எழுதக்குள்ளேயே எல்லாம் நேர நேரம் எழுதிட்டீங்கன்னா இது திரும்ப ரஃப் பேப்பர்ல எழுதி கூட்ட தேவையில்லை. அதுக்கே நேரத்தை வேஸ்ட் பண்ணுவான். பிறகு இது போய் ரஃப் பேப்பர்ல எழுத போகுள்ள 88க்கு பதிலாக 78 போட்டு ஒரு 10 குறைச்செலி விட்டீங்கன்னா அங்கால கூட்டல் பிழைச்சிடும். அப்ப இதுலயே நேர நேரம் எழுதுங்க, சொத்திக்கும் பித்திக்கும் எழுதாம. அப்ப இவ்வளோத்தையும் கூட்ட எவ்வளவு வந்தது? இந்த நேரம் எல்லாத்தையும் கூட்டினீங்களா? கூட்ட எவ்வளவு வந்தது? எவ்வளவு வந்த பிள்ளைகள்? கூட்டுவோம். 5ம் 8ம் 13 13 9 7 எத்தனை? 374 374 வந்ததாம். பாப்போம், கூட்டி பாப்போம். 5 மட்டும் 13 13 9 22 22 2 24 4 2 மிச்சம் 7 15 15 9 24 24 3 27 7 எழுதி 2 மிச்சம் 374. 374 274 374. 374 அப்படியா சொன்னா நீங்க? எனக்கு தான் மாறி கேட்டுட்டா. சரி, ஓகே ஓகே, மாறி கேட்டுட்டு 374 ஒரு பெருமானமும் வடிவா திரும்ப கூட்டுங்களா, பிரச்சனை இல்லை. இதுக்கு திரும்ப ஒருக்கா கூட்டி பாருங்க. ஓகே, இனி எஃப்டி மேல மறை மறை இந்த கரையில போடுவோம். மறைய 4 தர 88 மறை 80 2 தர 44 2 தர 44 மறை 88. அது மாதிரி 33 தர 4 இஞ்சையும் பெருக்கினாங்க. 33 தர 4 இஞ்சையும் பெருக்கினாங்க 132. இங்க மறை 132. 5 தர 22 5 தர 22 மறை 110. 6 தர 11 மறை 66. ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள், பத்துக்களுக்கு நேரா பத்துக்கள், நூறுக்களுக்கு நேரா நூறுக்கள் எழுதி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அப்ப எல்லா மறை எண்ணையும் கூட்டினா மறைகள் ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். அப்ப மறையெல்லாம் கூட்ட எவ்வளவு வந்தது? குயிக்கா சொல்லுங்க. மறையெல்லாம் கூட்ட எவ்வளவு வந்தது? 396 394 வந்ததா? 396 396. ஓகே, 396. 8 2 10 10 16 6 எழுதி 1 மிச்சம் 9 12 13 19 9 எழுதி 1 மிச்சம் 2 3 396. ஓகே, வெரி குட். 396. சரி, அப்ப இங்க பாருங்க, இது என்ன என்ன அடையாளம்? இது பேர் சிக்மான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்மா சிக்மா. ஓகே, அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் கூட்டணும். எஃப்டி சிக்மா எஃப்டின்னு சொன்னா எஃப்டியில இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும். சரியா? இங்க நேர் 374 வந்திருக்கு, மறை 396 வந்திருக்கு. வேற வேற குறிகள். இவர் நேர் இவர் மறை ரெண்டும் வேற வேற குறி என்று சொன்னா கழிக்கணும். விடைக்கு பெரிய நம்பர் குறிய போடணும். வேற வேற குறியன்னா கழிக்கணும், விடைக்கு பெரிய நம்பர் குறிய போடணும். சரியா? 396 இருந்து 374 கழிப்போம். என்ன 2 2 விட 22, பெரிய நம்பர் 396. அப்ப சிக்மா எப்படி கூட்டுத்தொகை மறை 22 வந்திருக்கு. சரியா? நீ பாருங்க, திரும்ப சொல்றேன். இந்த பிளஸ் மைனஸ் பிரச்சனையாக ஒரே குறியண்டா எல்லாம் ஒரே குறியண்டா கூட்டம், அதே குறிய போடும். இங்க பாருங்க, இதுக்கு மறை 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 எல்லாம் ஒரே குறியண்டா அவ்வளோத்தையும் கூட்டிட்டு அதே குறிய போடணும். மறை ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். பாட்டு மாதிரி படிக்கலாம். ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். இங்க பாரு, பிளஸ் 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 ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். அடுத்தது பாரு, வேற வேற குறி. இவர் நேர் வர் மறை வேற வேற குறியண்டா கழிக்கணும். இதுல இருந்து அதை கழிக்கிறா, அதுல இருந்து இதை கழிக்கிறாங்க குழம்பு தெரியாது. பெருசுல இருந்து சின்ன கழிக்கிறதா ஈஸி, சின்ன வகுப்புல இருந்து படிச்சுனாங்க. அப்ப வேற வேற குறியண்டா கழிக்கணும், பெரிய நம்பர் குறிய போடணும். இல்லைங்கா? ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். வேற வேற குறியண்டா கழிக்கணும், பெரிய நம்பர் குறிய போடணும்.
போட்டாச்சு. சிக்மா எஃப்டி 22 என்று எடுத்தாச்சு. சரியா? இப்ப எப்படி மார்க்ஸ் போட போறீங்களா? இந்த எஃப்டியில எல்லாம் சரின்னு சொன்னா 2 மார்க்ஸ். ஆனா இந்த எஃப்டிக்கு மட்டும் ஒரு சின்ன உதவி செய்வாங்க. ஒரு பிள்ளைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, அந்த 2 மார்க்ஸை கொடுங்கோ என்று சொல்லி ஸ்கீம்ல இது வரைக்கும் சொன்னவங்க. 24லயும் சொன்னவங்க, 25லயும் சொன்னவங்க. சரியா? எஃப்டியில ஏதாவது ஒரு பிள்ளை விடலாம். சரியா? இதுல எழுதுறது. அப்ப இவ்வளவும் சரியா இருந்தா 2 மார்க்ஸ் போடுங்க. இந்த கூட்டல் எஃப்டிக்கு ஒரு மார்க்ஸ் போடுங்க. சரியா? எஃப்டிக்கு 2 மார்க்ஸ், சிக்மா எஃப்டிக்கு ஒரு மார்க்ஸ் போடுங்க. அப்ப எத்தனை வந்துட்டு அட்டவணையில? நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு மார்க்ஸ் வரும், எஃப்டி சரியா செய்யறதுக்கு 2 மார்க்ஸ் வரும், ஊட்டி போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும், மொத்தம் 4 வரும். முதலாவது கேள்வி ஆகார வகுப்பாயிலேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா 5 வரும். சரியா? அப்ப அதுல அட்டவணையிலே 5 வந்துடும். அங்கால இந்த விடை காண்றதுக்கு சமன்பாட்டை சரியா பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ், விடையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ். ஓகேவா? சரி, இப்ப இடையே காண போறோம். இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் கேள்வி வாசிச்சோமா? கேள்வி வாசிக்கல, இனிதான் கேள்வி வாசிக்க போறோம். சரியா? ஓகே, அப்ப இடையே காண போறோம். இடை காண்றதுக்கு சமன்பாடு தெரியும். இடை காண்றதுக்கு என்ன சமன்பாடு? ஏ சக சிக்மா எஃப்டி கீழ் சிக்மா எஃப். அப்ப ஏ எவ்வளவுன்னு தெரியும். இந்த வட்டம் போட்டு ஹைலைட் எல்லாம் போட்டு ஏ என்று சொல்லி எழுதியே இருக்கிறோம். ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் என்று சொன்னா அவர்தான் எடுகொண்ட இடை. அப்ப ஏக்கு பதிலா 180 போடுவோம். சக, சரியா? சக அங்கால சிக்மா எஃப்டி கண்டு வச்சிருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷா எடுத்து தூக்கி கொண்டு தானே போடுறதுதான். சிக்மா எஃப்டி மறை 22 கண்டு வச்சிருக்கிறோம். அப்ப மறை 22 கீழே சிக்மா எஃப், சிக்மா எஃப் 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 உள்ளதையும் கூட்டணும். கூட்டத்தை கேள்வியில இருக்கும், கேள்வியில இருக்கும். எத்தனை இது என்ன விஷயம்ன்றது கேள்வியில இருக்கும். நாங்க கேள்வியில பார்ப்போம். இப்ப இதை இவ்வளதையும் கூட்ட எவ்வளவு வருது? சும்மா கூட்டி பார்ப்போம். கேள்வியில தான் 40. 40 வருதா? சிக்மா எஃப் 40 வருதா? பாருங்க, கூட்டி பாருங்க. 6, 11, 17, 25, 30, அங்கால 30, 34, 37, 40. ஓகே, வெரி குட். 40 சரி. சரியா? அப்ப சிக்மா எஃப்காண்டி நாங்க 40 போட போறோம். ஓகே, அப்ப மறை என்று சொன்னா ஒரு bracket போடுவோம். ஏன்னு சொன்னா ஒரு 2 குறிகளை பக்கத்து பக்கத்துல வச்சிருக்க கூடாது. ஒரு குறியா மாத்துவோம். இங்க நேரும் மறையும், நேரும் மறையும் பெருக்கப்பட்டா மறை வரும். ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா நேர் வரும். சரியா? மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டா நேர் ஆயிரும். பிளஸும் பிளஸும் பெருக்கப்பட்டாலும் அது நேர் தான். ஆனா இது வேற வேற குறியில பிளஸும் மைனஸும். அப்ப வேற வேற குறிப்பிட்டா மைனஸ் ஆயிரும். அப்ப 180 ஆய 22 40. இப்ப இவரை நாங்க சுருக்குவோம், தனியா சுருக்குவோம். இங்க ரஃப் பேப்பர்ல எழுதி சுருக்குவோம். 22 40ஆல சுருக்குவோம். மேல ஒரு 2ஆல வெட்டுவோம் 11, கீழே ஒரு 2ஆல வெட்டுவோம் 20. 20 மேல் 11 வந்துச்சு. ரஃப் பேப்பர் வேலைகள் இதெல்லாம் ரஃப் பேப்பர் வேலைகள். ரஃப் பேப்பர்ல செய்வோம். 20 11 20ஆல பிரிக்கணும். பிரிச்சா விட வரும். அல்லது இன்னொரு ஈஸியான முறை சொல்றேன் பாருங்க. சமவெளி பின்னம் கொண்டு உருவாக்கி விடுவோம். எப்படி? இவரை 100 ஆக்கி விடுவோம், கீழே 100 ஆக்குவோம். 5ஆல பிரிக்கினா 100. அப்ப மேலையும் 5ஆல பிரிக்கணும் தானே. 5 பாருங்க. 11 தர 5 எத்தனை? 55. 20 தர 100 100. 20 தர 5 100. அப்ப 55 100ஆல பிரிச்சா என்ன விட? 55 100ஆல பிரிச்சா என்ன விட? எத்தனை தானம் முன்னுக்கு வரும் தசம்? 55. இதான் 55 பிள்ளைகள். இதான் 55. 100ஆல பிரிச்சா 100க்கு 2 சைவர். அப்ப தசம் முன்னுக்கு ஓடுவ 2 தானம். அப்ப என்னன்னு விட வரும்? சைவர் தசம் 55 வரும். இது சுருக்கினால் சைவர் தசம் 55 வரும். சரியா? இது விளங்காதாக்களுக்கு இன்னொரு முறை சொல்லிட்டாங்க. பாருங்க, 22 40 வெட்டப்புறம் 2ஆல வெட்டப்புறம் 11, 2ஆல வெட்டப்புறம் 20. 11 20ஆல பிரிச்சு விடுங்க பேசாம. எதுக்கு கஷ்டம்?
11 கீழ் 20 வந்துட்டு தானே 11 கீழ் 20. அப்ப 11 20ஆல பிரிப்போம். ஒன்றுக்குள் அடங்காது 11க்குள் அடங்காது சைவர் 20 சைவர் சைவர் 11 சைவர்னா 11. இனி இறக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப தசங்குத்தி சைவர் இறக்குவோம். 110 110க்குள்ள எத்தனை 20 இருக்கு? 5 20 இருக்கு. 100 வரும். சரியா? இனி 10 மிச்சம் 10 மிச்சம். அப்ப இன்னொரு சைவர் இறக்கினா இனி 20 100க்குள்ள 5 முறை. அப்ப அப்பவும் சைவர் ரசம் 5 5 வரும். இந்த 2 முறையில ஏதாவது ஒரு முறையில செய்யுங்க. சரியா? அப்ப 180 சாய இவரை சுருக்க சைவர் தசம் 5 5 வந்திருக்கு. சைவர் தசம் 5 5 வந்திருக்கு. அப்ப 180ல இருந்து சைவர் தசம் 5 5 எப்படி கழிக்கிறது? சைவர் தசம் 5 5 எப்படி கழிக்கிறது சொன்னா தசத்துக்கு நேரா தசத்தை குத்தணும். அப்புறம் 180க்கு பக்கத்துல 55 போட்டு கழிச்சு போட்டு 125 சரியா செஞ்சுட்டேன் அம்மா எனக்கு 100க்கு 100ன்னு சொல்லிட்டு வாரேன். தசத்துக்கு நேரா தசம். அப்ப பின்னுக்கு தான் இந்த 5 5 வரும். சைவர்ல இருந்து 5 போகாது. கடன் எடுப்போம். இங்கேயும் சைவர். இவர்கிட்டையும் கடன் கொடுக்க இல்லை. இவர்கிட்டையும் இல்லை. அப்ப இவர் தான் பணக்காரர்கிட்ட வாங்குவோம். ஏன்னா இங்க 8 இருக்கு. அப்ப இஞ்சால 1 போனா இவர் 10ஆ மாறிடுவார். திரும்ப அங்கால கொடுத்தா இவர் 9ஆ மாறிடுவார். இவர் 10 ஆயிடுவார். சரியா? இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி தராருன்னு பாக்காதீங்க. இதுல சரியா பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்ப இஞ்சால இவர் 10. இப்ப அங்கால போனா இவர் 10. இவர் 9ஆ இருப்பார். இவர் 7ஆ இருப்பார். 10ல இருந்து 5 போனா 5. 9ல இருந்து 5 போனா 4. தசத்துக்கு நேரா தசம். இப்ப இங்க 9 இருக்கு. இங்க 7 இருக்கு. 8 ஓர் இல்லை. 7 1. விட என்ன எல்லாருக்கும் வந்தது? என்ன விட வந்து எல்லாருக்கும்? 179.45 வந்ததா? ஓகே. ஆனா என்ன சொல்ல 4 மார்க்ஸ் இல்ல. என்ன ஏன்னு சொல்லுங்க. இடையை கண்டு கிட்டிய முழுவண்ணில் கண்டு கிட்டிய முழுவன். இதுல வந்து முழுவன் வந்து இவர் 179 முழுவன். முழுவண்ணுக்கு மட்டும் தட்ட சொன்னா முழுவண்ணுக்கு பின்னுக்கு வர நம்பரை பார்ப்போம். இதானே முழுவன். முழுவன் சொன்னா என்ன? முழுவன் தெரியுதானே? தசத்துல வரக்கூடாது. பின்னுக்கு தசம் வரக்கூடாது. தசம் 4 தசம் 5ன்னு வரக்கூடாது. முழுவன் சொன்னா 3 4 5 10 15 20 100 110 120 இதுக்கெல்லாம் முழுவன். 110 தசம் 6 6 இது முழுவன் இல்லை. அது தசம். அப்ப இதை பாருங்க 179ன்னு சொன்னா அது முழுவன். 179 4 5 இருக்கு. அப்ப மட்டம் தட்ட போறோம். மட்டம் தட்டல் படிச்சிருப்பீங்க. என்ன எல்லாம் வகுப்புல இருந்து படிச்சிருப்பீங்க. அப்ப முழு எண்ணுக்கு மட்டம் தட்ட சொன்னா முழு எண்ணுக்கு பின்னுக்கு வார நம்பர். முழு எண்ணுக்கு பின்னுக்கு வார நம்பர் 5 அல்லது 5 விட பெருசா 5 விட சின்னனான்னு பார்ப்போம். அப்ப பாருங்க முழு எண்ணுக்கு அடுத்து வார நம்பர் இந்த 4 5 விட சின்னனா பெருசா? 5 விட சின்னது. வெரி குட். 5 விட சின்னதுன்னு சொன்னா அதே நம்பரை போடுவோம். அப்ப விடை என்ன வரப்போகுது? இதுக்கு விடையாக 179 வரப்போகுது. சரியா? இதுல 55 வந்திருந்தால் 55 வந்திருந்தா என்னோட வந்திருக்கும்? 180. இதுக்கு அடுத்த நம்பரை போடுவோம். முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொன்னா முழு எண்ணுக்கு இதான் முழு எண். முழு எண்ணுக்கு அடுத்து வர நம்பரை பார்க்கணும். அது 5 அல்லது 5 விட கூடன்னு சொன்னா இதுக்கு அடுத்த நம்பரை எழுதுவோம். உதாரணத்துக்கு 179.5 வந்திருந்தா இங்க 5 இருக்கு. 5 அல்லது 5 விட கூட வரனா இதுக்கு அடுத்த நம்பர் 180 போட்டிருப்போம். இதுல 4 தானே இருக்கிறார். 5 விட சின்னம் தானே. அப்ப இதே நம்பர் எழுதுவோம் 179. சரியா? இதே மாதிரி கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு கிட்டிய 2ஆம் தசமானத்துக்கு எல்லாம் இருக்கு. அந்தந்த கேள்விகள் வரக்குள்ள பார்ப்போம். இப்ப ஞாபகம் வச்சுக்கணுங்க. முழு எண்ணுக்கு மட்டும் தெரிய சொன்னா முழு எண்ணுக்கு பின்னுக்கு வர நம்பர். அப்புறம் இவரை பாக்குறீங்க. பின்னுக்கு வர நம்பர்னா அடுத்த நம்பரை பார்க்கணும். பின்னுக்கு வர நம்பர்னா அடுத்த நம்பர் 4 5 விட சின்ன. அப்ப அதே நம்பரை போடுவோம். விளங்கினதா? சரியா? அப்ப விடை என்ன? 179. இங்கதான் மார்க்ஸ் இருக்கு. இங்க சரியா பிரதியிட்டதுக்கு 1 மார்க்ஸ். இந்த விடையை கண்டதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் எத்தனை வந்துட்டு பிள்ளை? நடுப்பெருமானத்துக்கு 1 FD க்கு 2 FD இந்த கூட்டலுக்கு சிக்மா FD க்கு 1 4
இங்க 5 6 வந்துட்டு. இந்த கேள்வியில 6 வந்திருக்கு. வளமையா ஆகார வகுப்பின் ஆகார வகுப்பாய்டு என்னன்னு சொல்லி முதலாவது கேள்வி இருக்கும். அதையும் சேர்த்து 7 மார்க்ஸ் வரும். கேள்வியை இன்னும் வாசிக்கல. இப்ப வாசிப்போமா? இது என்ன அகல உயரமா என்ன என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். கிரிக்கெட் குழுவா கிரிக்கெட் குழு கடந்த ஆண்டில் விளையாடிய 40 போட்டிகளில் அப்ப சிக்மா எஃப் கூட்டமா? கூட்ட தேவையில்லை. கூட்டி டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதான் 40 போட்டிகள்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இது கூட்ட தேவையில்லை. 40 போட்டிகளில் பெற்ற ஓட்டங்கள் பற்றிய தகவல்கள் பின்வரும் மீடுரன் பரம்பலில் தரப்பட்டுள்ளது. அப்ப ரன் தந்திருக்காங்க. சரியா? 131 ரன்ல இருந்து 141 ரன் வரைக்கும் 2 போட்டி. 2 போட்டியில இந்த ரேஞ்சுக்குள்ள ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ரேஞ்ச் என்ன 135 அடிச்சிருக்கலாம், 131 அடிச்சிருக்கலாம், 141 அடிச்சிருக்கலாம், இல்ல 140 அடிச்சிருக்கலாம். ஏதோ இந்த ரேஞ்சுக்குள்ள ரெண்டு தடவை இந்த ரேஞ்சுக்குள்ள நின்றுருக்கீங்க. சரியா? பங்களாதேஷ் டீம் இருக்கு. இது நம்மட ஸ்ரீலங்கன் டீம் தெரியும் தானே, கணக்க தானே அடிப்பினா. ஏன்னா இப்ப இல்ல 2016 முதல். சரியா? 2019 சாரி 219 229 இந்த ரேஞ்சுக்குள்ள 3 மேட்ச்ல ரன் அடிச்சிருக்காங்க. சரியா? கூடுதலா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிர்வகிக்கணும். 175 தொடக்கம் 185. ஏன்னா 8 மேட்ச்ல இந்த ரேஞ்சுக்குள்ள நின்றுருக்காங்க. அப்ப இவ்வளவு விளங்கிச்சா? இதெல்லாம் ரன், இதெல்லாம் போட்டிகள்ல எண்ணிக்கை. ஓகே, இப்ப கேள்விக்கு போவோம். ஆயிடை 175 தொடக்கம் 185 நடுப்பெருமானத்தை எடுகொண்டடியாக கொண்டு இப்படி தரமாட்டாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்டடியாக கொண்டு. அப்ப ஆகாரம் எப்படி காண்றது தெரியும். மீறல் எது கூடவோ அதான் ஆகார வகுப்பாயிடை. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் 180 கண்டுபிடிக்க தெரியும். ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்டடியாக கொண்டு இக்குழு ஒரு போட்டியில் பெற்ற ஓட்டங்களின் இட எண்ணிக்கையை கிட்டிய முழு எண்ணில் கண்டு. அப்ப சராசரியா ஒரு மேட்ச்ல அஞ்சு பாருங்க, இவ்வளவு ரன் மாறி மாறி அடிச்சிருக்கீங்க. சராசரியா ஒரு மேட்ச்ல 179 ரன் அடிக்கிற டீம். ஏன்னா இவங்க சராசரியா இவ்வளவு 40 போட்டிகளையும் நாங்க ஆராய்ச்சி செஞ்சு ஓகே இவங்க சராசரியா இவங்களை இறக்கி விட்டா 179 ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு போட்டியில் வடிவாசிங்க அந்த ஒரு போட்டியில், அந்த வசனம் முக்கியம். அடுத்த கேள்விக்கு அது தேவை. ஒரு போட்டியில பெற்ற இட எண்ணிக்கை 179. சரி, கண்டு இதிலிருந்து இவ்வாண்டில் நடைபெறவுள்ள 60 போட்டிகளில் இக்குழு பெறமென எதிர்பார்க்கத்தக்க ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப ஒரு மேட்ச்ல 179 அடிப்பாங்கன்னு சொன்னா 60 மேட்ச்ல எத்தனை அடிப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மெத்தட் என்ன? 179 சொல்லுங்க. 179 60ஆல பெருக்கணும். 60 பேர் கொண்டு. வெரி குட், அவ்வளவுதான். அப்ப 60 போட்டிகளில் பெற எதிர்பார்க்கிற ரன், 60 போட்டிகளில் பெறக்கூடிய ஓட்டங்கள் என்ன பெறும் ஓட்டங்கள் 179 ரன். 179.45 போட்டு பெருக்கிற இல்ல. இதுல கிட்டிய முழுவனுக்கு மட்டும் தட்ட சொல்லிட்டாங்க தானே. அப்ப அந்த விடயத்தை அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். நல்லா விளைய கொள்ளுங்க. மட்டன் தட்ட சொல்லாட்டி ஒன்றுமே சொல்ல இல்லை. கிட்டிய முழுவன் தருக 2ஆம் தசமா தருக ஒன்றும் சொல்ல இல்லை. 179.45 அடுத்த கேள்வி தொடங்குதுண்டா. நீங்க 179.45 போட்டு தான் பெருக்கணும். இதுலதான் நாங்க மட்டன் தட்ட சொல்லிட்டாங்க தானே, மட்டன் தட்டின விடையத்தான் பெருக்கணும். ஓகேவா? புலம்பாதீங்கோ எதை பெருக்கிறேன்னு சொல்லி. இதுல நாங்க மட்டன் தட்டி வச்சிட்டோம். அப்ப அந்த விடைய வாங்கி மட்டன் தட்ட சொல்லாட்டி ஒரிஜினல் விடைய வாங்கி பெருக்க எவ்வளவு வந்த பிள்ளைகள் எவ்வளவு வந்தது பெருக்கிறதுக்கு? எத்தனை வந்தது? 179 60 பெருக்க என்ன கால்குலேட்டர் எடுக்கணுமா? நான் பெருக்கினாக்க சொல்லுங்க. 179 ஒருத்தரம் பேருக்கு இல்லையா? என்ன 10,740 10,740 ரன் அடிப்பாங்க. ஆறு பிலால் செய்யலையா? பிலால், சயந்தன், சஹானா என்ன சைலன் விடைய காணையில் ஒருத்தரும். சரி, ஓகே. அப்ப அந்த கேள்வி முடிஞ்சது.
அந்த கேள்வி ஒரு மாசம் இல்லையா, இந்த கேள்வி ஒரு மாசம். இந்த ஸ்கீம்ல இந்த கேள்வி ஒரு மாசம் கொடுத்திருந்தாங்க. இப்ப 8 வந்துட்டு, 10க்கு 8 வந்துட்டு சிம்பிளான. அப்ப அடுத்தது அந்த 2 மாசத்துக்கு போவோம். கடைசி 2 மாசம் எப்படி வருதுண்டு இந்த கேள்வி இந்த பேட்டர்னை வடிவா கவனிங்கோ. இந்த பேட்டர்ன் ஒவ்வொரு முறையும் வரும். இப்ப சுற்றளவு பரப்பளவு கேள்வியில கடைசி கேள்வி என்ன? ஒரு பரப்பளவை ஏற்கனவே தந்த படத்தோட அட் பண்ணணும். ஒரு செவ்வகத்தை கீறணும். உள்ளுக்குள்ளேயா வெளியவா கீறணும். எந்த நீளத்தோட ஜாயின் பண்ணணும் தெளிவா சொல்லுவாங்க. அதானே சுற்றளவு பரப்பளவு பார்த்து நாங்கள் பார்க்காதாக பார்த்து கொள்ளுங்க அந்த 3 வீடியோவையும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. கடைசி கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு இக்கிரிக்கெட் குழு கடந்த ஆண்டில் கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில் கூடுதலான, அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகள். அப்ப கூடுதலான ஓட்டம் என்று சொல்றது மேல இருந்து பார்க்கணுமா, இவர் 131 ரன் கூடவா 229 ரன் கூடவா? கூடுதல் என்று சொன்னா மேல இருந்து பார்க்கணுமா கீழே இருந்து பார்க்கணுமா? தினுசாந்த், லனுஷ்கான், தினுசாந்த் இருக்கீங்களா? இல்ல நிக்கிறையா? 5:45 தானே ஆகுது. இப்ப என்ன நிக்கிறேனே சொல்லுங்க. திசாங்கி சொல்லுங்க. திசாங்கி, கூடுதலான ரன் சொன்னா மேல இருந்து பார்க்கணுமா கீழே இருந்து பார்க்கணுமா? திசாங்கி, தருண், எனோக் நிக்கிறீங்களா? எனோக் ஒருத்தர் எங்க ஆன இல்ல, எல்லாரும் என்ன? ரிலாக்ஸா, மினோர் சான் சொல்லுங்க. மினோர் சான், கூடுதலான ரன் மேல இருந்து பாக்குறதா கீழே இருந்து பாக்குறதா? தாய்பா சொல்லுங்க. சொல்லுங்க மினோர் கீழ சான். இருந்து எத்தனை? கீழ இருந்து கீழே கீழ இருந்து கீழே தானே இருக்கு. இங்க 229 ரன் இருக்கு. கூடுதலானன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகள். அப்ப எங்க வரைக்கும் போகணும்? 10 போட்டிகள் எல்லாம் இங்க பாருங்க. கூடுதலான ஓட்டம் 229, 219 229 வரைக்கும் 3 போட்டிகள். 10 போட்டிகள் வரல. அவ அடுத்த கூடுதலான இவர் கீழே இருந்து எடுங்கோ. 3 போட்டிகள், 3 3 6, 10 வரல. 3 3 6, 6 4 10. அப்ப இந்த 3ஐயும் எடுக்கும். விளங்கிச்சா? இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன். கூடுதலான ரன் எடுத்த போட்டின்னா கீழே இருந்து பார்க்கணும். 10 போட்டி என்று சொல்லியிருக்கு. 3 3 3 6, 6 4 10. அப்ப இவ்வளவு சேர்த்து தான் 10. 10 போட்டிகள்னா அப்ப இவ்வளவுத்தையும் தான் எடுக்க போறோம். இந்த செட்டை தான் எடுக்க போறோம். இப்ப இந்த செட்டிலையும் இந்த மேல் எல்லை புள்ளி கீழ் எல்லை புள்ளி என்று சொல்லி 2 இருக்கு. 2 செட் இருக்கு. 2 இருக்கு. அப்ப இவர் எடுக்க போறோமா இவர் எடுக்க போறோமா என்றதை பார்ப்போம். தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில் பெற்றிருக்கத்தக்க உயர்ந்தபட்ச, சரியா, கூடுதலான போட்டிகள்ல பெற்ற 10 போட்டிகள்ல உயர்ந்தபட்சம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப கீழ் புள்ளி எடுக்கணுமா மேல் புள்ளி எடுக்கணுமா? இன்னொருசான், கீழ் புள்ளி எடுக்கணுமா மேல் புள்ளி எடுக்கணுமா? உயர்ந்தபட்சம் வரணுங்களா? இந்த 207 218 229 ரன் எடுத்தா உயர்ந்த புள்ளி வருமா? இல்ல 197 208 219 எடுத்தா உயர்ந்த புள்ளி வருமா? எது எடுத்தா வரும்? கீழ் புள்ளியா மேல் புள்ளியா? கீழ் புள்ளி சார். மேல் புள்ளி. எது? மேல் புள்ளி. என்ன மேல் புள்ளி? உயர்ந்தபட்சம். அப்ப இங்க திரும்ப சொல்றேன். கூடுதலான ஓட்டங்கள் என்றதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. உயர்ந்தபட்ச ஓட்டம், உயர்ந்தபட்ச கூடுதலான. அப்ப கூடுதல் என்று சொன்னபடியா கீழே இருந்து பார்க்க போறோம். 10 போட்டி என்றபடியா இந்த 3ஓட நிப்பாட்டிட்டோம். அதுலயும் 2 செட் இருக்கு. அதுல உயர்ந்தபட்சம் என்று சொன்னபடியா இவன் எடுக்க. ஓகேவா? சரியா? அப்ப 207. ஓகே, கேள்வியை முழுசா வாசிக்கிறேன். கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில் பெற்றிருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 2170 கூடியது. 2170 கூட காட்டுட்டான். சரியா? காட்டுவோமா? 207 படி 4 போட்டியில் அடிச்சிருந்தா எவ்வளவு வரும்? 207 படி 4 போட்டிகள்ல சக. அடுத்தது 218 படி 3 போட்டிகள்ல. குயிக்கா பெருக்குங்களா?
218 படி 3 போட்டிகள் சக 229 படி 3 போட்டிகள் 229 படி 3 போட்டிகள். ஆராய்ச்சி பெருக்கினீங்களோ? பெருக்கினாங்க சொல்லுங்க. 207 எத்தனை வந்தது? எத்தனை? 828 828. 218 தர 3 வந்தது 654 வந்ததா? சக 229 தர 3 200 600 660 687. மூண்டையும் கூட்ட எவ்வளவு வந்தது? யாரும் கூட்டினாக்கள் இருக்குங்களா? இன்னைக்கு மட்டும் வேலை பண்றேன். ஏன்னா பேப்பர் ஒரு நாள் லேட் ஆயிட்டு பிரச்சனை இல்லை. நாளைக்கெல்லாம் ஷார்ப்பா கேட்டோன்னே விட சொல்லணும். மூண்டையும் கூட்டி பாருங்க. 2169 வருது. மூண்டையும் கூட்டி பாருங்க. 2169 வருது. அவன் கேள்வியில என்ன சொன்னவன்? உயர்ந்தபட்ச எண்ணிக்கைகள் ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை மொத்தம் கூட்டணும். மொத்த எண்ணிக்கை 2170 விட குறைஞ்சதுன்னு காட்டலாம். காட்டிட்டான். சரியா? இப்படி காட்டினா மட்டும் போதாது. ஒரு சமநிலை ஒன்று எழுதணும். அதுதான் மார்க்ஸ். சமநிலை எழுதணும். 2170 விட 2169 சின்னன். இவருங்க சின்னன். இந்த குறியங்களுக்கு தெரிந்தானே இவரான் சின்னன். மற்ற ஆண்டுட்டு இருக்கு அது பெருசு. இது சின்னன். அப்ப சின்னன் நம்பர் சின்னருக்கு வரும். பெரிய நம்பர் பெரிய குறியீடு பெரிய நம்பருக்கு பக்கத்துல இருக்கும். இந்த சமநிலைக்கு தான் மார்க்ஸ். இதான் அந்த காரணம். குறைந்ததென காட்டுக. ஆகவே 2100 அந்த கடைசி வரியா அப்படி எழுதிக்கணும். ஆகவே 2170 குறைவு. சரியா? இதை கூட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? குறைவு சாரி இந்த சமநிலை எழுதினதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 10க்கு 10 என்று எத்தனை என்று சொல்லி போட்டோ எடுத்து எனக்கு போடணும். குரூப்ல போட்டுறாங்க. எல்லாரும் போட்டோ எடுத்து போடுங்க. சரியா? இனிமே இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. லெஃப்ட் ஆகி போறாங்க. போகலாம். இப்ப நான் கொஞ்சம் குயிக்கா சொல்ல போறேன் 5 நிமிஷத்துக்குள்ள. முதலாவது வகுப்பாடை தந்திருப்பாங்க. மீடுரன் தந்திருப்பாங்க. அட்டவணை அடியுங்கோ. வகுப்பாடைக்கு பிறகு மீடுரன் எழுதுங்கோ. நடுவுல எப்பவுமே நடுப்பெருமானம் எழுத போறோம். நடுப்பெருமானம் எஃப்எக்ஸ் முறையில செஞ்சாலும் நடுப்பெருமானம் செய்யணும். எஃப்டி முறையில செஞ்சாலும் நடுப்பெருமானம் செய்யணும். அப்ப கண்ணை மூடிட்டு நடுப்பெருமானத்தை நிரல்ல போடுங்கோ. நடுப்பெருமான நிரல் காண்றது எப்படி? இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். பிறகு 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். இனி இந்த கூட்டல் கழித்தல் செய்யக்கூடாது. 11 கூடுது. அப்ப 11 கூடும் 11 கூடும் 11 கூடும் 11 கூடும். அப்படியே 11 11 கூடும். நடுப்பெருமான நிரல் முடிஞ்சு இனி ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட விடையாக கொண்டுன்னு சொல்லி கேள்வியில சொல்லியிருந்தால் ஆகார வகுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? மீள்ரன்ல இது கூடன்னு பாக்குறது 8 தான் கூட. அப்ப இதுதான் ஆகார வகுப்பு. அதுல நடுப்பெருமானத்தை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுட்டு என்று போட்டுக்கொள்ளுங்க. இவர் தான் எடுகொண்ட இடை. மறக்க கூடாது. அப்ப விலகல் எப்படி காண்றது? விலகலுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. விலகல் சமன் நடுப்பெருமானம் செய்ய எடுகொண்ட இடை. நடுவுல நடுப்பெருமானம் இருக்கும். அப்ப இதுக்கு நேரா 0 போடுங்க. இனி பாருங்க கீழே பிளஸ் வரும். ஏனெண்டா இதுல இருந்து தான் இதை கழிக்க போறோம். பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை கழிக்க போறோம். அப்போ பிளஸ் வரும். மேல சின்ன நம்பர்ல இருந்து பெருசா கழிக்க போறோம். மைனஸ் வர போகுது. அப்ப டிஏ கண்டுட்டோம். டி என்று போட்டுக்கொள்ளுங்க. மாறி போடுறாங்க. டி விலகல்ண்டா டி. அப்ப எஃப் தாரா டி. எஃப்டி காணணும். எஃப்ஐன் டிஏ பெருக்குன்னா எஃப்டி வரும். அப்ப இதுல மட்டும் இந்த சைவரை மட்டும் நடுவுல போட்டுக்கொள்ளுங்க. குழப்பம் வரக்கூடாது. மைனஸ் எல்லாம் ஒரு கரையில எழுதுங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்றேன். 2 தர 44 88. மறை எல்லாத்தையும் போடுங்க. அது மாதிரி 5 தர 11 55. அது மாதிரி நேரெல்லாம் ஒரு கரையில போடுங்க. ஒரே குறியண்டா கூட்டாலும் அதே குறிய போடணும். இதெல்லாம் நேர்குறி. அப்ப கூட்டினா 374. இதெல்லாம் மறை எல்லாத்தையும் கூட்டினா மறை 396. அப்ப வேற வேற குறியண்டா கழிக்கணும். பெரிய நம்பர் குறிய போடணும். அப்ப 22 வரப்போகுது. மறை 22. சரியா? இனி என்ன செய்ய போறோம்? சமன்பாடு தெரியும். இடைக்குரிய சமன்பாடு ஏ சக என்ன ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப். அப்ப ஏக்கு பதிலாக 180 இங்க வட்டம் போட்டு ஏன்னு போட்டிருக்கிறோம். இது 180
இந்தியால சிக்மா எஃப் 22, கீழே சிக்மா எஃப்ன்றது இந்த மீடிரன்களின் கூட்டுத்தொகை. 40 போட்டிகள் என்று சொன்னபடியா கூட்டவே தேவையில்லை. எங்களுக்கு தெரியும். சொல்லாட்டி கூட்டி பாருங்க, சொன்னாலும் கூட்டி பாருங்க. ஏனென்றா எல்லாத்தையும் டபுள் செக் பண்ண தானே வேணும். இந்த கேள்வியில ஒரு நம்பர் 22 வேணா 33 போட்டா அங்கால பெருக்கி போடுற எஃப்டி புல பெருக்கு எஃப்டி பிளச்சுன்னு சொன்னா கூட்டுத்தொகை புல கூட்டுத்தொகை 22 பிளச்சு அந்த சமன்பாட்டுல போடுற இது புல அங்கால இதை வச்சு கொண்டு போய் அங்கால எல்லாம் தெரியும். பயப்படாதீங்க. நீங்க பிழையான விடைய சரியான சமன்பாட்டுல போட்டா சரியான சமன்பாட்டுல போட்டா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி இருக்கு. அதை நாங்க குறை சொல்றேன் அதை எப்படி இப்படி போடுவாங்கன்னு. சரியா? அப்ப இடைய கண்டாச்சு. இடையன்னு சொன்னா என்ன? இடையன்னு சொன்னா என்ன இடைய கண்டிருக்கோம்னு இந்த கேள்வியிலே இருக்கும். ஒரு போட்டியில அடிச்ச நம்பர் ரன் ஒரு போட்டியில பெற்ற ஓட்டங்கள் 179. 60 மேட்ச் வச்சா இத்தனை அடிப்பாங்க. ஒரு போட்டியில 10 ரன் தான் அடிப்பார். இவர் இறக்கி விட்டா இன்னொரு சார்ந்த கிரிக்கெட் மேட்ச்ல இறக்கி விட்டா ஒரு போட்டியில 100 ரன் அடிச்சுட்டு தான் இறங்குவார். என்று சொன்னா அப்ப 3 மேட்ச் இறங்கினா 300 ரன் அடிச்சுட்டு தானே வருவார். 3 போட்டியிலன்னா 300 அடிப்பார். சரியா? அப்ப 3 தர 100. அது மாதிரி ஒரு போட்டியில 179. 60 போட்டியில 60 பேருக்கு போகணும். முடிஞ்சுதா? அடுத்த கேள்வியை பாருங்க. கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில். அப்ப கூடுதலான ஓட்டம்னா கீழே இருந்து வரும். கூட ரன்னுண்டா இங்கதான் இருக்கு. குறைய ரன் இஞ்சி இருக்கு. 131 ரன் குறைச்சு கூடன்னா 229. 10 போட்டியில கீழே இருந்து வரும். கீழே இருந்து கூட்டக்குள்ள 3 காணாது. 10 வர இல்லை. 3 3 மாறு 10 வர இல்லை. 6 4 10. இப்பதான் 10 வந்திருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் எடுக்கணும்டா 10 வரும். அப்ப இவ்வளவுத்தையும் எடுப்போம். இதுலயும் எங்களுக்கு இவர் எடுக்கிறான்னு டவுட் இருக்கு. அப்ப உயர்ந்தபட்சம் ஓட்டங்கள் சொன்னபடியா இந்த செட் எடுக்கணும். அப்ப 207 படி 4, 218 படி 3, 220 படி 3 எல்லாத்தையும் பெருக்க 2169 வருது. அது 2170. சின்னன்டா இந்த சமநிலை குறியீடு இந்தியாவில் பக்கம் வரும். ஆகவே குறைவு என்ற நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 10க்கு 10 புள்ளிகள் கிடைக்கும்.